ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். What I said was said out of. ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು ಮೂಲ ತಮಿಳ್ರವರು, ಅವ್ರಿಗೆ ಬೆದರಿಕೆ. ಮೂರು ಕುಟುಂಬ ನಡೆಸಿರೋರು ಅವ್ರ ಜೀವಿತ ಅವಧಿನಲ್ಲಿ. ಚಿತ್ರದುರ್ಗ கமலஹாசனுக்கு என்னதான் ஆச்சு, சிவராஜ்குமாருக்கு என்னதான் ஆச்சு? கமலஹாசனை செருப்பை கழட்டின்னு அடிக்கணும், மூஞ்சில் காரி துப்பணும், அவன் உடம்பு ஃபுல்லாக சாணி கரைச்சி ஊற்றணும். கமலஹாசன் மனுஷ ஜாதிக்கே சேர்த்துக்க முடியாது. அவன் மட்டும் இங்கே வந்தால் அவனை அப்படியே கசக்கி புளிஞ்சிருவோம். நாங்கள் பொம்பளைங்களை விட்டு செருப்பால் அடிக்க வைக்குவான் கமலஹாசன். கமலஹாசன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்க முடியாத ஒரு நாதாரி. இவன் எப்படி நாட்டுக்காக நன்மையை செய்ய போகிறான்? கோயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டை வந்து பிச்சை எடுத்து போய் உக்காந்துட்ருக்கிறான். பார்லிமெண்ட் சீட்டுக்கு பிச்சை எடுத்துன்னு போய் உட்காரான். தன்னோட உழைப்பில் மேலே வரல. இந்த அளவுக்கு பன்னட பரதேசி நாயாக இருக்கக்கூடிய கமல் பிசுக்கி ஜூஸ் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கோவத்தில் அவங்க ஐயோ அவன் ஒரு ட்ரைலர் வீடியோக்காக அப்படி பேசுறான். உண்மையிலே கமலஹாசனை பேசுற நம்ம உலக நாயகன் கமலஹாசனை பத்தி பேசவே இல்லை. தயவு செய்து அதை நம்பாதீங்க. அது ஒரு ட்ரைலருக்காக அந்த வீடியோ போடுறான். உண்மை என்ன நடந்தது? கர்நாடகாவில் கமலை வந்து எப்படியெல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க, அங்க கமலஹாசன் போட்டோ வச்சு எப்படியெல்லாம் எரிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை சார்ந்துதான் முன்னாடியே ஒரு ட்ரைலர் வீடியோ மாதிரி பேசுறானே தவிர தயவு செய்து வந்து இது கமலஹாசனை திட்டுறாங்க அப்படின்றத வந்து யாரும் எடுத்துக்காதீங்க. தயவு செய்து இதோட ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உட்கார்ந்திருக்கிறார் ஆர்கே. ஹை फ्रेंड्स, வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் காவேரி பிரச்சனை போயிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ராஜ்குமாரை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போயிட்டு இருந்தது. காலங்காலமாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. பட் இங்கே என்ன தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் மக்கள் கமலஹாசன் பேசுனது இத்தியாசத்தை பற்றி பேசினாலும் சரி, வரலாறை பற்றி பேசினாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் வந்து வரலாறுனே என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வரலாறுக்குள்ளே போக தயாராக இல்லை. ஏன்னா வரலாறு பேசுகிறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் இல்லை, எனக்கும் ரைட்ஸ் இல்லை. இந்த வரலாறு உண்மையாக பொய்யான்னு இன்னும் ஆய்வு செய்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசுகிறதுனால கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள், தமிழ் மக்கள் எத்தனை கோடி ஜனங்க கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி யாராவது நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்து பேசுகிறீங்களா? கர்நாடகாவும் தமிழ்நாடும் ரொம்ப தூரம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு யூனிட்டாக, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஸோ இந்த ஒரு சின்ன தருணத்தில் கமலஹாசன் எந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கூட ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வருது. அது எதனாலன்றது எனக்கு தெரியல. கமலஹாசன் அந்த ஸ்டேஜில் அந்த வார்த்தை பேசுகிறதுக்கு அவர் நிறைய விஷயங்களை படித்து கரைச்சி குடிச்சிட்டு தான் பேசுவார். பட் அந்த இடத்துல அந்த விஷயம் தேவையா? ஒரு ஊருக்கு நம்ம ஒரு கெஸ்ட்டை வர வச்சுருக்கிறோம். அந்த கெஸ்ட்டை வர வச்சு நான் போட்ட பிச்சையில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிற, நான் போட்ட துணியை தான் நீ போட்டுட்ருக்கிற, என்னோட வாழ்க்கை தான் உன்னோட வரலாறு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே. இதில் சிவராஜ்குமாரை கர்நாடகாவில் நிறைய பேர் திட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. சிவராஜ்குமார் வந்து கர்நாடகா சாண்டல்வுட்டுக்கு லாக்கி இல்லாதவர். கர்நாடகா கன்னடான்னு போர் தொழித்த ஒரு தருணம் போய் இன்னைக்கு கமலஹாசனுக்கு ஜால்ரா அடிக்கிறாரு. அந்த ஸ்டேஜில் அவர் பேசும்போது எந்திரிச்சு வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பேசுகிறாங்க. கமலஹாசன் மைக்க புடிங்கியா இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்னு சொல்ல முடியும்? கமலஹாசன் உலக நாயகன். நாகரிகமாக வார்த்தையை பேச வேண்டிய அந்த ஒரு தருணத்தில் அங்கே எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி நடந்தது. என்னதான் இங்கே உண்மையிலே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரலாறு பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. வரலாறுக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம். ஸோ இதை சார்ந்து ரொம்ப வரலாறாக நம்ம உள்ள டீப்பாக போக தேவையில்லை. கர்நாடகாவில் வந்து தமிழ் பிறந்ததா, தமிழில் வந்து கர்நாடகா பிறந்ததா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போக தேவையில்லை. இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுன்றதை தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக கமலஹாசன் அந்த ஸ்டேஜில் அந்த ப்ரோக்ராமில் தக் லைஃப்பை பற்றி பேசுகிறாருன்னா தக் லைஃப்பை பற்றி மட்டும் அந்த இடத்துல பேசியிருக்கணும். உதாரணத்துக்கு சாண்டல்வுட் சூப்பர் ஸ்டார், சோ கால் உலக நாயகன் எப்படி இங்க தமிழ்நாட்டிலேயோ அதே மாதிரி
கர்நாடகா மக்களையும் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிற சிவன் அவர் வந்து எவ்வளவு மதிப்பு மரியாதையோட உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு, உங்களை எவ்வளவு போற்றி வாழ்த்தினாரு, உங்களோட பாடல் பாடி எப்படி அசத்தினாரு, உங்களோட ஃபேன் ஃபாலோவர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபார்மர் மக்கள் எப்படி ஒரு ஸ்டாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்களோ அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களை பேஸ் பண்ணி தான் நான் வளர்ந்தேன், உங்க நடிப்பை பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து மேல நிக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நிகரா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பாவை பத்தி ஒரு பேச்சு எடுக்கும் போது முக்கியமா நீங்க ஒரு பாயிண்ட் பார்க்கணுமா இருந்தது. கர்நாடகாவில் அவர் தான் ரஜினிகாந்த், அவர் தான் சிரஞ்சீவி, அவர் தான் அமிதாப் பச்சன், அவர் தான் மோகன்லால், அவர் தான் மம்முட்டி, இந்த மாதிரி அவர் தான் உலக நாயகன்ற பேர்ல கர்நாடகாவில் பேர் எடுத்த ஒரு தருணம். சோ அந்த ஃபேமிலில இருந்து வந்த சிவனை வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தா ஒரு வீட்டுக்கு அழைச்சி அவரை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நான் போட்ட பிச்சைல தான் உங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு கேவலமான ஒரு தருணத்தை அவர் மனசுக்கு ஏற்படுத்தியிருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவர் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுத்தாரு அந்த இடத்துல நீங்க மரியாதையை காப்பாத்திக்கலாம். ஆனா இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு உங்களை கிழிக்கிறது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் சிவனாவையும் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு சாண்டல்வுட்டுக்கு லாக்கி இல்லாதவரு கர்நாடகா மக்களுக்காக நான் வாழ்றேன், உயிரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமலஹாசனுக்கு வந்து பக்கெட் பிடிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னா அங்கே போய் விழுந்து கிடக்கிறது தானே, இங்கேயா வந்து விழுந்து கிடக்கிறாரு. கர்நாடகாவில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு அவரையும் சேர்த்து கிழிக்கிறாங்க கர்நாடகாவில். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ கமலஹாசன் தக் லைஃபை பத்தி ப்ரொமோஷனுக்காக வராருன்னா தக் லைஃபை பத்தி மட்டும்தான் பேசணும். இதே வார்த்தைக்கு கர்நாடகாவில் இந்த ஈவெண்ட் நடந்தது. கர்நாடகாவில் இந்த ஈவெண்ட் ப்ரோக்ராம் நடக்கும் போது ஏன் கமலஹாசன் இந்த வார்த்தையை அங்க சொல்லல? அங்க சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே பிசிக்கி இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் பெருசா, கன்னடா பெருசா, தெலுங்கு பெருசா, இல்ல மலையாளம் பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாபிக் கூட நம்ம உள்ள போக தேவையில்லை. அவன் வீட்டுல அவன் தாய் அவனுக்கு கடவுள், அவன் வீட்டு தாய் அவனுக்கு கடவுள். அவன் தாயை பத்தி இன்னொரு நாட்டுக்காரன் தப்பா பேசினா நம்ம சும்மா விட்டுருவோமா? யாரும் விட மாட்டோம். இதே தமிழை பத்தி கர்நாடகாவில் இருக்கிறவங்க கன்னடால இருந்து தான் பிறந்தது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த இடத்துல நம்ம சும்மா விட்டுருப்போமா? இல்ல அந்த இடத்துல அவர் சும்மா போக விட்டுருவோமா? அந்தந்த நாட்டுக்காரனுக்கு அந்தந்த ஊருக்காரனுக்கு அவன் மொழி மேல பற்று ஜாஸ்தி அதிகம். எப்படி நம்ம இந்தியாவை நேசிக்கிறோமோ அந்த மாதிரி கர்நாடகாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கேரளாவாகட்டும், இல்ல தமிழ்நாடாகட்டும், அவன் ஸ்டேட்டுக்கு அவனோட மொழி, அவனோட தாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் ஸ்டேட்டுக்கு அவனோட தாய்மொழி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம இதை பார்க்க வேண்டியது ஒண்ணு. பொதுமக்களாகிய நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், இந்த வயசானவங்க எல்லாருமே அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு உட்காந்து பேசுறாங்க. இது வந்து உண்மைதான். தமிழ் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு, கன்னடா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றினது, மலையாளம் கேரளா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றினது, ஆந்திரா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றினது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய தமிழ்ல வந்து அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் திராவிட மொழியா இருந்தாலும் திராவிட மொழியில இதெல்லாம் ஒரு ஃபேமிலி தான், அண்ணன் தம்பி சொந்த பந்தம் அப்படி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இங்கிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றது அது ஒருத்தரை குத்தி காமிக்கிற மாதிரி தானே. அதே ஸ்டேஜ்ல தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு நம்ம எல்லாருமே ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான், நம்ம எல்லாருமே ஒரே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அந்த இடத்துல இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இதுக்கு எல்லாமே அப்ப நான் தான் அப்படின்னு சொன்னா அப்ப எங்க அம்மா யாரும் அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப அந்த இடத்துல கோபம் வருமா வராதா? இது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையா? லாங்குவேஜை சார்ந்து பேசுறாங்களா இல்ல ஒரு அதர் ஸ்டேட் டு ஸ்டேட்டை பத்தி பேசுறதுக்கு அந்த விழா நடத்துனாங்களா? தக் லைஃப்ல என்ன பேசணுமோ அதை பத்தி தான் பேசியிருக்கணும். எனிவே அந்த டாபிக்ல பேசும்போது உணர்ச்சிவசப்பட்டு திரு கமலஹாசன் அவர்கள் அந்த வார்த்தையை வெளிவிட்டிருக்கலாம். ஏன்னா அவர் பேசும்போது ஆர்வத்துல வெளியே விடக்கூடிய ஆள் தான் அவரு. சோ அந்த இடத்துல பேசிட்டாரு. ஆனா அவர் பேசின அந்த பேச்சுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதே தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுக்கிற மக்கள் கர்நாடகாவுல எத்தனை கோடி மக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நீங்க யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? அங்க வாழக்கூடிய ஜெனரேஷனா காலங்காலமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். அவங்கள பத்தி யாராவது ஒருத்தர் சிந்திச்சு
பார்த்தீங்களா? ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டேன்றீங்க? நம்ம வீடு இங்க இருந்தா நல்லா இருந்தா போதும், தமிழ் மக்கள் இங்க இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. பட் அங்க வாழ்றவங்களும் தமிழ் மக்கள் தானே, அவங்க உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களா நீங்க? ஸோ இந்த ஸ்டேஜ்ல கமலஹாசன் அவர்கள் ரொம்ப சாஃப்டா சொல்லியிருப்பார். தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். இதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்த திரு சாண்டல்வுட் சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இப்படின்னு தலையாட்டினார். இங்கதான் பிரச்சனையே வந்தது. கன்னடா, தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ்னு சொன்னார். அது வந்து அவர் ஒத்துக்கிட்டு அக்ரி பண்ணதா மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவரால் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கன்னடாக்காக குரல் கொடுத்த சிவண்ணா, கர்நாடகா மக்களுக்காக உயிர் கொடுக்கிற சிவண்ணா இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவரை கடவுளா நினைச்சதுனாலதான் அந்த இடத்துல அவர் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில சைலண்டா உட்கார்ந்துட்டாரு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா கர்நாடகாவில் இன்னைக்கு உருவெடுக்கப்பட்டிருக்கு சிவண்ணா மேல. கர்நாடகாவில் இருக்கிற சோசியல் மீடியா ஆகட்டும், கர்நாடகா ரட்சணா வேதிக்கை ஆகட்டும், இல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதர் அமைப்பாளர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, சிவண்ணா அந்த ப்ரோக்ராம்ல இருந்தாரு, கமலஹாசன் பேசின அந்த வார்த்தை தவறான ஒரு கருத்து அப்படின்னு இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் எங்க தெரிவிக்கப்படலை. அப்போ கமலஹாசனுக்கும் சிவண்ணாவுக்கும் என்ன உறவு? அவங்களோட உறவு அவங்களோட வீட்டோட வச்சுக்கிட்டோம், எங்களோட கர்நாடகா பவுண்டரிக்குள்ள வரக்கூடாது. அப்ப சிவண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அப்ப சிவண்ணா இத்தனை நாளா டிராமா பண்ணிட்டு இருந்தாரா? கர்நாடகாவுக்காக தான் நாங்க உயிர் கொடுப்போம், கர்நாடகாவுக்காக தான் நாங்க எங்களோட வாழ்க்கை இருக்கு, நம்ம தண்ணியை தான் நான் குடிக்கிறேன், நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்றேன், நீங்க போட்ட பிக்சரை தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யான ஒரு டைலாக்கா? அப்ப சிவனாவுக்கும் என்ன சொல்றது, சிவனா எங்க கர்நாடகாவில் இருக்கிறதால எங்க சாண்டல்வுட்டுக்கே ரொம்ப அவமானமா அசிங்கமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கழுவி ஊத்திட்டு வராங்க கர்நாடகா ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ. ದಯவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರೋರು ದಯವಿಟ್ಟು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಶಿವನದಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ಇದರಲ್ಲಿ ಶಿವನನ್ನ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಂದು ಗೆಸ್ಟ್ ಆಗಿ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬಂದು ಅವರು ಕಮಲಹಾಸನ್ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಯ್ತು, ಅವರು ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಷಣ ಮಾಡುವಾಗ ಅವ್ರ ಮೈಂಡ್ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡದೆ ಆ ಮಾತು ಹೊರಗಡೆ ಬಂದಿದೆ. ಬಂದಾದ್ಮೇಲೆ ಶಿವನ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಮೈಕ್ ಕಿತ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಅರ್ಧದಲ್ಲಿ ಎದ್ದು ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇತ್ತೀಚೆಗೆ ಕರ್ನಾಟಕ ಆಗಲಿ ತಮಿಳುನಾಡು ಆಗಲಿ ಸ್ವಲ್ಪ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದೆ, ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ತರ ಇದೀವಿ. ಸೊ ಒಂದು ಸ್ಮೂತ್ ಆಗಿ ನಡೀತಾ ಇರೋ ಈ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಆ ಪಾಯಿಂಟ್ ಮಾತಾಡುವಾಗ ಅಲ್ಲಿರೋ ಸ್ಪೀಕರ್ಗಾಗ್ಲಿ ಅಲ್ಲಿರೋ ಸೌಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಆಗ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿರಲ್ಲ. ಇದು ಮೀಡಿಯಾದವರಿಗೆ ಲೈವ್ ಆಗಿ ಟೆಲಿಕಾಸ್ಟ್ ಆದ್ಮೇಲೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಬಗ್ಗೆ ಜನರು ತುಂಬಾ ಜನ ಮಾತಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಮತ್ತೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅವರು ಕಮಲಹಾಸನ್ ಫೋಟೋನ ಅರಿಯೋದಾಗ್ಲಿ, ಬೆಂಕಿಕ್ಕದಾಗ್ಲಿ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೋರಾಟ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಇತ್ತೀಚೆಗೆ ತುಂಬಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ತುಂಬಾ ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಣಾ ವೇದಿಕೆ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನ್ನಡ ಇತಿಹಾಸ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಯಾವನಿಗೂ ಹಕ್ಕು ಇಲ್ಲ, ರೈಟ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ಜನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ವಾದ, ಅದು ನ್ಯಾಯ. ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಯಾವನಿಗೂ ಹಕ್ಕಿಲ್ಲ, ಯಾವನು ಮಾತಾಡಬಾರ್ದು. ಅವರವ್ರ ಮಾತೃಭಾಷೆ ಅವರವರಿಗೆ ಸ್ವಂತ ಅದು. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾರು ಕಮೆಂಟ್ ಹಾಕಕ್ಕೆ ಯಾರಿಗೂ ರೈಟ್ಸ್ ಇಲ್ಲ. ಅವರು ಕಮಲಹಾಸನ್ ಅವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಯಾವ್ದು ನಿಜ ಯಾವ್ದು ಸುಳ್ಳು ಅಂತ ನೀವು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಶಿವಣ್ಣ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು ಇಲ್ಲ ಕಮಲಹಾಸನ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು, ಕಮಲಹಾಸನ್ ಬಗ್ಗೆ ಉಗಿಯೋದಾಗ್ಲಿ, ಮೊಟ್ಟೆ ಹೊಡಿತೀವಿ, ಸಗಣಿ ಹಾಕ್ತಿವಿ, ಅವ್ನು ಬಂದ್ರೆ ಕ್ಯಾಕ್ಟಸ್ ಮಕ್ಕಕ್ಕೆ ಉಗಿತೀವಿ, ಅವ್ನು ಕರ್ನಾಟಕ ಬಾರ್ಡರ್ದಲ್ಲೇ ಕಾಲಿಡಬಾರ್ದು, ಅವ್ನ ಮೂವಿ ಯಾವ್ದು ಇಲ್ಲಿ ಓಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳೋದು, ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಕ್ಕಾಗದೇ ಇರೋ ನಾನೇನ್ರಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು? ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಪ್ರೀತಿಯಿಂದ ಚಪ್ಪಲಿಲಿ ಒಂದು ಹೊಡಿತೀನಪ್ಪ, ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೊಡೆದಿದ್ದೀನಪ್ಪ, ಹೊಡೆಸ್ಕೋ, ಹೇಳ್ಬಾರ್ದೆಲ್ಲ ಪಾಪ ನಾನು ಹೊಡಿತೀನಿ ಅಂತ ಯಾರೋ ಒಬ್ರು ಕರೀತಾರೆ. ಈಗ ಹೊಡೆಸ್ಕೋ, ಕೇಳಿ, ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೊಡೆದಿದ್ ಕಣಯ್ಯ, ಎಂತ ಹೀರೋ ನೀನು ಅಂದ್ರೆ ಆಯ್ತಪ್ಪ, ಪ್ರೀತಿಯ ಕ್ಯಾಕರ್ಸ್ ಉಗಿತೀನಿ. ಇನ್ನು ಯಾವಾಗಲೂ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದಾಗ ಯಾರೋ ಒಬ್ಬ ಕೋಪದಲ್ಲಿ ಕ್ಯಾಕರ್ಸ್ ಉಗಿದ್ರು ಇವನಿಗೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಉಗುಳು ಅವನ ದೇಹಕ್ಕೆ ತಾಗಲಿ ಅಂತ ಉಗಿದಿದ್ದೀನಿ. ಓಕೆನಾ? ಎಲ್ಲ ಪ್ರೀತಿಯ ಲೇಪನ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕಲ್ಲ, ಮುಗೀತು. ಅವರಿಗೆ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಡಬೇಕು, ಅವರಿಗೆ ನಾವು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆ ಭಾವನೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿರ್ಬೋದು.
ಬಟ್ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಗೆಸ್ಟ್ ಆಗಿ ಮನೆ ಕರ್ಸ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮನೇಲಿ ಕುಂದಿಸ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹಾಕಿರೋ ಅನ್ನದಲ್ಲೇ ನೀವು ಬೆಳೆದಿರೋದು, ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಈ ತರ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಮಗನಿಗೂ ಕೋಪ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. ಅನ್ನ ತಿನ್ನೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೂ ಆ ರೋಷ ಬರುತ್ತೆ. ಏನ್ ಹೇಳೋದು, ಖಡಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ನನ್ನ ಮಗ ಯಾವನಿದ್ರು ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬರಬೇಕು, ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಆ ತಪ್ಪನೇ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರು ಮಾಡಿರೋದು. ಬಟ್ ಇದು ಮಾಡಿರಬಾರ್ದು, ಮಾಡಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾರಿ ಕೇಳ್ಬೇಕಂತ ಕರ್ನಾಟಕ ಜನತೆ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಇವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಸಾರಿ ಕೇಳಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಕೊಟ್ಟರು, ಯಾರೋ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರು ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಕೊಟ್ಟರು, ಅದನ್ನ ಒಂದ್ಸತಿ ಕೇಳಿ. What I said was said out of love and with a lot of historians who taught me language history, and that I didn't mean anything. And let me tell you, Tamil Nadu is a place which has been open. I don't say that there's no other state like that, but very rare state where a Menon has been our chief minister. A Reddy has been our chief minister. Tamilan has been chief minister. Then a Kannadiga Iyengar has been our chief minister from Mandya. When there was a problem in Chennai, which came from that chief minister who hailed from Karnataka, it was Karnataka who gave me support. The Kannadiga said, come here, we'll give you a house, don't go anywhere. So the people will take care of Thug Life, Kamal Hassan and all these controversies. Politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave all these very in-depth discussions to historians, archaeologists and language experts. Both those who criticize me for this statement of love, I spoke to Mr. Shivanna. His father is like my father, elder brother, whatever you call it. We are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. So இந்த கேரளாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கமலஹாசன் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு. அரசியல்வாதிகள் எவனுக்குமே தகுதி இல்லை லாங்குவேஜை பத்தி பேசுறதுக்கு. இவங்க குவாலிஃபை கூட ஆகல. இன்னும் எந்த ஸ்டேட்டை சார்ந்த கட்சியில் இருக்கிறவனுங்க, தலைவருங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. என் லாங்குவேஜை பத்தி பேசுறதுக்கு நாலேஜ் இல்லை, கமலுக்கு மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லை, இதை சார்ந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது, எந்த தருணத்திலையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ಕಮಲಹಾಸನ್ ತೆರಿವಾ சொல்லிட்டாரு. ಈಗ ನಿಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಬರುತ್ತೆ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ತಮಿಳ್ ಬಗ್ಗೆನೂ ಕನ್ನಡ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ತಪ್ಪಿದೆ ಅಂತ ಬೇರೆ, ಅದು ಆಮೇಲೆ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಬಟ್ ತಪ್ಪು ಆಗಿದೆ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಗೆಹರಿಸ್ಕೊಳ್ಳೋಣ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನ ಸಾರ್ಟ್ ಔಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ನೋಡೋಣ. ಸೊ ಇವಾಗ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಸಾಧು ಕೋಕಿಲ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ವಟಲ್ ನಾಗರಾಜ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಸಿಎಂ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರಾಗ್ಲಿ, ಇಲ್ಲ ಕರ್ನಾಟಕ ಟಿವಿ ಚಾನೆಲ್ಸ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರೋ ಫಿಲಿಂ ಆಕ್ಟರ್ಗಳಾಗ್ಲಿ, ಇಲ್ಲ ದರ್ಶನ್ ಆಗಲಿ, ಈ ರೀತಿ ತುಂಬಾ ಜನ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ತಪ್ಪು, ಇದು ತಪ್ಪಾಗಿದೆ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ನ್ಯಾಯ ಬೇಕು, ನಮಗೆ ಸ್ವಾರಿ ಕೇಳಬೇಕು ಅವರು, ಇದು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವುದು ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಹೋರಾಟ ನಡೀತಾ ಇದೆ. ಬಂದ್ ಮಾಡಕ್ಕೂ ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಮಲಹಾಸನ್ ಅವ್ರ ಫೋಟೋನ ಅರಿತಾ ಇರೋದು, ಬೆಂಕಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹಚ್ಚೋದು, ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಶ್ಯೂಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ಇಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿರೋದು, ತಮಿಳುನಾಡಲ್ಲೂ ಒಂದು ಕ್ವಶನ್ ನಾನು ಕೇಳಬೇಕು, ಕರ್ನಾಟಕದಲ್ಲೂ ಒಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಬೇಕು. ಎಲ್ಲರೂ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಅವ್ರ ಸ್ಟೇಟ್ ಬಗ್ಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ
ಬಂದ್ರೆ, ಅದು ಕರ್ನಾಟಕ ಆಗ್ಲಿ ಇಲ್ಲ ತಮಿಳುನಾಡು ಆಗ್ಲಿ, ಈ ಎರಡು ಸ್ಟೇಟ್ಗೆ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಆಕ್ಟರ್ಗಳು ಬಂದು ಭಾಷಣ ಮಾಡಬೇಕು, ಘೋಷಣೆ ಕೊಡಬೇಕು, ಅವ್ರ ಪರವಾಗಿ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅವ್ರ ಪರವಾಗಿ ಅವ್ರು ನಿಂತ್ಕೋಬೇಕು. ಇಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ನೋಟ್ ಮಾಡಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಇಶ್ಯೂ ನಡೀತಾ ಇದೆ, ಓಕೆನಾ? ರಮೇಶ್ ಅರವಿಂದರು ಎಲ್ಲೂ ಹೋದ್ರು, ಇವರು ತಮಿಳವರು, ಸರಿನಾ? ರಮೇಶ್ ಅರವಿಂದ್ ಅವರು ಯಾಕೆ ಇನ್ನ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿಲ್ಲ? ರವಿಚಂದ್ರನ್ ಅವರು ಇನ್ನ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನಕ್ಕೆ ಮಾತಾಡಿಲ್ಲ? ಸುಮಲತಾ ಅವರು ಇನ್ನ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಮಾತಾಡಿಲ್ಲ? ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ತಮಿಳಲ್ಲಿ ಆಕ್ಟ್ ಮಾಡಿರೋ ತುಂಬಾ ಆಕ್ಟರ್ಗಳು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಇನ್ನ ಬಂದು ಘೋಷಣೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಭಾಷಣ ಮಾಡಿಲ್ಲ, ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಒಪಿನಿಯನ್ ಇನ್ನ ಯಾವುದೇ ಒಂದು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ? ಇದು ಏನಂತ ಇನ್ನ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಒಳಗೇನೆ ಇವರು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಕಡೆ ತಮಿಳುನಾಡು ಕಡೆ ಒಳಗ ನಾಯಕನ್ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅಂತ ಇತಿಹಾಸ ಹೆಸರು ತಗೊಂಡಿರೋ ಆಕ್ಟರ್ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಕಾಂಟ್ರವರ್ಸಿ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂ ಇನ್ನ ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಷಣ ಮಾಡಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಕನ್ನಡ ಚಾನಲ್ ಹೇಳ್ತಾ ಇರತ್ತಾರ, ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಭಿಕ್ಷೆ ಬಿಡತ್ತಾರ, ಅವರಿಗೆ ಲೋಕಸಭಾ ಇದು ಸಿಕ್ಕಿದೆ, ಏನದು MP ಸೀಟ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಯಾರೋ ಸಿಎಂ ಅವರು ಭಿಕ್ಷೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಮೀಡಿಯಾದೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಬೇರೆ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಇದೇ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಇರೋ ಆಕ್ಟರ್ಗಳು, ರಜನಿಕಾಂತ್ ಯಾಕೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡಿಲ್ಲ? ಆಕ್ಟರ್ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್, ಸರಿನಾ? ದ ಗ್ಲೋಬಲ್ ವರ್ಲ್ಡ್ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಅವ್ರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅದೇ ತರ ಪ್ರಕಾಶ್ ರಾಯ್ ಇಲ್ಲಿ ಮಾತು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಆಕ್ಟರ್ಗಳು ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಲೈಫ್ ರನ್ ಮಾಡ್ತಾ ಇರೋರು ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ಇನ್ನ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಮಾತು ಯಾರು ಅವ್ರ ಪರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಅವ್ರವ್ರ ಪರವಾಗಿ ಸೇಫ್ಟಿ ಆಗಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಮೂವಿ ಓಡಬೇಕು, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮೂವಿ ಓಡಬೇಕು, ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಇರಬೇಕು, ಇಲ್ಲಿ ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಇರ್ಬೇಕಂತ ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ದರ್ಶನ್ ಅವರು ಮಾತಾಡಿದ್ರು. ದರ್ಶನ್ ಅವರು ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. ದರ್ಶನ್ ಅವರು ಏನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಿಲ್ಲ ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ, ಆದ್ರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳು ಬರ ಭಾಷೆಗಳು ಒಗ್ಗಟ್ಟಿದೆ. ಕರ್ನಾಟಕದ ಬಿಟ್ಬಿಡಿ, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ತಮಿಳಂದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಒಗ್ಗಟ್ಟಿದೆ. ಯಾಕಪ್ಪ ನಮ್ಮರಲ್ಲಿ ಇಲ್ಲ? ಯಾಕಪ್ಪ ನಮ್ಮರಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಒಂದು ಯೂನಿಟ್ ಆಗಿ ನಾವು ಫೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ರು. ನಾವು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಕನ್ನಡ ಮೂವಿ ತಮಿಳಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ನಾವು ತಮಿಳು ತಿಳ್ಕೊಂಡು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ತಮಿಳಲ್ಲಿ ಭಾಷಣ ಮಾಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅದೇ ತಮಿಳುನಾಡಿಂದ ಆಕ್ಟರ್ಗಳು ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಅವರು ಯಾಕಪ್ಪ ಕನ್ನಡ ಮಾತಾಡಲ್ಲ, ಯಾಕಪ್ಪ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕನ್ನಡದವರು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರೋದು ಎಷ್ಟು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಅಂತ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ಲಿ 1.7% ಕನ್ನಡ ಪೀಪಲ್ ಲಿವಿಂಗ್ ಇನ್ ತಮಿಳುನಾಡು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಇವ್ರು ಎಲ್ಲರಿಗೂ ಕನ್ನಡ ಗೊತ್ತಂದ್ರೆ ಒಂದು ಕ್ವಶನ್ ಮಾರ್ಕ್. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಕನ್ನಡ. ಬಟ್ ತಮಿಳ್ ಪೀಪಲ್ ಲಿವಿಂಗ್ ಇನ್ ಕರ್ನಾಟಕ ಎಷ್ಟು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಅಂತ ಗೊತ್ತಾ? ಆಲ್ಮೋಸ್ಟ್ 30 to 40% ತಮಿಳ್ ಪೀಪಲ್ ಲಿವಿಂಗ್ ಇನ್ ಕರ್ನಾಟಕ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕರ್ನಾಟಕ ಇಲ್ಲ ಒಂದು ಏನದು ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೂ ಕನ್ನಡದವರು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಕಡಿಮೆನೇ ಇರ್ತಾರೆ, ತಮಿಳವರು ಜಾಸ್ತಿ ಇರೋದು. ಆದ್ರೆ ಕನ್ನಡ ಭಾಷೆನೇ ಮಾತಾಡೋದು, ತಮಿಳ್ ಮಾತಾಡಲ್ಲ. ಮನೇಲಿ ಮಾತ್ರ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾರಂತೂ. ಕರ್ನಾಟಕ ಕನ್ನಡ ಅಂತ ಒಂದು ಭಾಷೆ ಬಂದಾದ್ಮೇಲೆ ಅಲ್ಲಿರೋ ತಮಿಳವರೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದು ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಕುಡಿಯೋ ನೀರು ಕರ್ನಾಟಕ ನೀರು, ತಿನ್ನೋ ಅನ್ನ ಕರ್ನಾಟಕ ಅನ್ನ, ಬದುಕೋ ದಾರಿ ಕರ್ನಾಟಕ ದಾರಿ, ಲೈಫ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಕರ್ನಾಟಕ. ಸೊ ಖಂಡಿತ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಅವರು ಫೇವರ್ ಆಗಿರ್ಬೇಕಂತೂ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಇರ್ಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಸೊ ನೀವು ಖಂಡಿತ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಾಗ್ಲಿ, ಕೆಲಸ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, ಹೋಗೋ ಬರೋದಾಗ್ಲಿ, ಇಲ್ಲ ಯಾವುದೇ ಆಫೀಸ್ ತಗೊಂಡ್ರು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ IT ಕಂಪನಿ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ರಾಜೇಶ್ ನಗರ ಆಗಲಿ, ಜಯನಗರ ಆಗಲಿ, ಯಶವಂತಪುರ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಹಲಸೂರ್ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಮಲ್ಲೇಶ್ವರಂ ಆಗಲಿ, ಇಲ್ಲ JP ನಗರ ಆಗಲಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮಡಿವಾಳ ಆಗಲಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸಿಟಿ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ಮಾದೇಪುರ ಆಗಲಿ, ನೀವು ಯಾವುದೇ ಕ್ಯಾಪುರಂ ತಗೊಳ್ಳಿ, ಯಾವುದೇ ಸಿಟಿ ತಗೊಂಡ್ರು ಅಲ್ಲಿ ಮೆಜಾರಿಟಿ ಮಾತಾಡೋರು ತಮಿಳೇ. ಸೊ ಖಂಡಿತ ನಿಮಗೆ ತಮಿಳ್ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ತಮಿಳಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀರಾ, ತಮಿಳಲ್ಲೇ ಭಾಷಣ ಮಾಡ್ತೀರಾ, ಅದು ಯಾವುದೇ ಮಾತಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ನಾನು ಮೋಗನ್ ಇದ್ದಾರಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ರವಿಚಂದ್ರನ್ ಅವರು ಫ್ರೆಂಡ್, ಅವ್ರ ಶೂಟಿಂಗ್ ನಾನು ಹೋಗಿದ್ದಪ್ಪ. ಅವ್ರ ಶೂಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಅವ್ರ ಶೂಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಆಕ್ಟರ್ಗಳು ತಮಿಳವರೇ. ಮೋಗನ್ ಅವರು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ತಮಿಳಲ್ಲಿ ಅಷ್ಟು ಕ್ಲಾರಿಟಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ಯೂರ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಖಂಡಿತ
ನಮ್ಮ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ತಮಿಳ್ ಬಂದೇ ಬರುತ್ತೆ, ತಮಿಳಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ 30-40% ಮೆಜಾರಿಟಿ ತಮಿಳರು ಇದ್ರೆ ನಾವು ತಮಿಳ್ ಮಾತಾಡಲೇಬೇಕಲ್ವಾ. ಸೊ ಇಲ್ಲಿ ತಮಿಳಲ್ಲಿ ನೀವು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕನ್ನಡ ಕಲ್ತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟನೇ. ಕನ್ನಡ ಅಷ್ಟೊಂದು ಕಳಿಸೋರಿಲ್ಲ, ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾನ ಕೊಡೋರಿಲ್ಲ, ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡೋಕ್ಕೂ ಯಾರಿಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಸೊ ಮಾತಾಡುವಾಗ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಷ್ಟೇ, ಬಿಟ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಂಪಲ್ಸರಿ ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ. தமிழ் வந்து த வேர்ல்டஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, கூகுள் நிறுவனமும் இதான் சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உலக ஆய்வாளர்கள் யார் சொன்னாலும் சரி, த வேர்ல்டஸ் லாங்குவேஜ் தமிழ் தான் அப்படின்னு உறுதியாக ஆணித்தனமாக சொல்லப்படுது. நான் ஒத்துக்கிறேன். இதை சார்ந்து அதிகமான டாக்குமெண்ட்ரிகள் புதுசாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்னும் இதை சார்ந்து நிறையா ஆய்வு செய்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஆய்வாளர்கள். தமிழ்நாட்டோட வரலாறை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறையா தெரிஞ்சிட்ருப்போம். கர்நாடகோட வரலாறு அவங்களோட ஆய்வில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தமிழோட ஆய்வு வந்து தெரியறதில்ல. ஈவன் நம்ம தமிழர் மக்களுக்கே நிறைய பேருக்கு நம்ம தமிழோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும், வரலாறாகட்டும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தவில்லை, தெரியவும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமேஸ்வரம் பக்கத்தில் குமரி கண்டம் அப்படின்னு ஒரு கண்டமே இருந்தது, சரிங்களா? ஒரு 4 கண்ட்ரியை எடுத்துக்கிட்டால், ஒரு 5 கண்ட்ரி எடுத்துக்கங்களேன், ஒரு 5 கண்ட்ரியை சார்ந்து தான் ஒரு குமரி கண்டம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள அந்த உலகம் இன்னைக்கு தண்ணிக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாக்கா 10,000 இயர்ஸ் பேக்கு குமரிகண்டன்ற ஒரு உலக நாடு, தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் ஒன்றா இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 லேண்டும் ஒன்றா இணைக்கப்பட்டு அந்த குமரிகண்டம் இருந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணிக்குள்ளே இந்தியன் ஓஷன் கீழே புதைஞ்சு கிடக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு மறைக்கப்பட்ட உண்மை இது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆய்வாளர்கள்லாம் நீங்கள் கோத்ரூ இதை சார்ந்து நிறைய நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழோட வரலாறை நம்ம பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதுக்காக நம்மளுக்கு தலக்கணமோ திமிர இருக்கக்கூடாது. ஸோ சவுத் ரீசன் வந்து 10,000 இயர்ஸ் சிவிலைசேஷனில் நம்ம பார்த்தாக்கா தமிழ்நாடாக தான் இருக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புரோக்கன் இன்டு 4 பீசஸ், 4 பீஸாக பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக நாடாக ஆக்கப்பட்டது. கன்னடா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. சான்ஸ் கம்யூனிட்டி கிரியேட்டட் பை ஜெயின் கம்யூனிட்டி. ஜெயின் கம்யூனிட்டியில் தான் நாம் இப்போ வரைக்கும் ரிச் பீப்புளை பார்க்க முடியும். அவங்கள ஒருத்தரை கூட ரொம்ப தாழ்ந்தப்பட்டவங்களோ, ஏழப்பட்டவங்களோ, இல்லை கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்களோ யாரையும் பார்க்க முடியாது. அந்த ஜெயின் கம்யூனிட்டியில் ஒரு யுனைட்டி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா உடனே உதவி கொடுத்து அவங்கள மறுபடியும் அவங்க லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை சார்ந்து தான் இன்றைக்கும் உலக நாடுகளில் பேர் போகக்கூடிய ஒரு நபர் நம்ம இந்தியாவில் ಅದಾನಿ ಗ್ರೂಪು ಜೈನ್ ಕಮ್ಯುನಿಟಿಯ ಸಾರ್ದವங்க தான். ಸೊ ಇವಾಗ ತಮಿಳಲ್ಲಿ ನೋಡಿರೋದು ಇದೆಲ್ಲ ತಮಿಳ್ ಇತಿಹಾಸ, ಸಾಧನೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇವಾಗ ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತೀರಾ, ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ನಿಮಗೇನು ಗೊತ್ತು, ಕನ್ನಡ ಬಗ್ಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಕನ್ನಡ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬಗ್ಗೆ ಏನು ನೀವು ಅನ್ಸ್ಕಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ಎಸ್ ಅದನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ದಯವಿಟ್ಟು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ತಮಿಳ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು, ತಮಿಳ್ ವರಲಾರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು ಅದೆಲ್ಲ ಬುಲ್ಶಿಟ್ ಮಗ, ಅದೆಲ್ಲ ನಿಜ ಇಲ್ಲ. ನಿಜ ಏನಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಂತ ತುಂಬ ಜನ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕನ್ನಡ ಗೋ ಬ್ಯಾಕ್ಸ್ ಟು ಕದಂಬ. ದ ಫಸ್ಟ್ ಕನ್ನಡ ಪೊಯಿಟ್ರಿ ಯಾರಂತ ನೋಡಿದ್ರೆ ದ ಪಂಪ ನೋಡಿದ್ರೆ ಹಿ ವಾಸ್ ಅ ಜೈನ್ ಪೊಯೆಟ್. 3 ಜರ್ಮ್ಸ್ ಕನ್ನಡ ಲಿಟ್ರೇಚರ್ ಅಂತ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಪಂಪ, ರನ್ನ ಆ್ಯಂಡ್ ಪೊನ್ನ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇವರು 3 ಜನರ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತು ನಿಮಗೆ? ಇವರು 3 ಜನರು ಜೈನ್ ರೈಟರ್ಸ್. ಅರ್ಲಿಯೆಸ್ಟ್ ಪೊಯಿಟ್ರಿ ಯಾರಂತ ನೋಡಿದ್ರೆ ಕವಿರಾಜ ಮಾರ್ಗ ಬೈ ಅಮೋಘ ವರ್ಷ. ಅಮೋಘ ವರ್ಷ ಪಾಪ್ಯುಲರ್ ರಾಷ್ಟ್ರಕೂಟ, ದ ಲಿಟ್ರೇಟ್ ಆಫ್ ಕನ್ನಡ, ಒರಿಜಿನಲ್ ಫ್ರಮ್ ಸಂಸ್ಕೃತ್ ಬೈ ಜೈನ್ ಕಮ್ಯುನಿಟಿ. ಲುಕ್ ಎಟ್ ಹಿಂದಿ ಆ್ಯಂಡ್ ಕನ್ನಡ, ಬೋತ್ ಆಫ್ ಬೈ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಆಫ್ ಸಂಸ್ಕೃತ್. ಇಫ್ ಯು ಸೇ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ, which means you are saying that you don't know of your own language. दोनों भाषा कन्नड़ा and हिंदी ditto same है. We'll say some example. In Hindi we say व्याकरण, in Kannada we'll say
Yakarana. Samidhan becomes Samidhana. That's why Hindi people find difficult Kannada. They will stop Kannada. Gottilla, ಈ ನನಗೆ ಯಾವ ಭಾಷೆನೂ ಬರಲ್ಲ ಅಂತ. Aksharmala in Kannada we'll call Aksharamala. Both who created from Sanskrit. Telugu created by Kannada. By deep product, both are similar letter. ஸோ நாம் விட்டுருக்கிற லாஸ்ட் ஸ்டேட்டு பார்த்தாக்கா கேரளா. மலையாளம் பை ப்ராடக்ட் ஆஃப் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ். மலையாளம் கம் ஃப்ரம் மாலா அண்ட் ஆலம். இஃப் யூ add it, மலையாளம் மலா. இன் தமிழ் பீப்புள் கால் மலை. தட்ஸ் அண்ணாமலை. மலையாளம் த லேண்ட் ஆஃப் காட் இஸ் ஓன் கண்ட்ரி. Tamil, Malayalam is the same language. Due to biological change, Malayalam become a different languages, Tamil become a different languages. ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத்துப்பூர்வமான வித்தியாசங்கள் வந்து நம்ம உலகத்தில் இருக்கப்படுது. நிறைய நாட்டில் தமிழோட குறிப்புகள் நிறைய இடத்துல ஆய்வாளர்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது சைனா இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இல்லை தாய்லாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல தமிழை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பதி நிறைய பேர் போயிருப்பீங்க. திருப்பதி வரலாறு சட்டப்படி பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கு தான் சேரணும், ஆனால் இப்போ ஆந்திராவுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை ஆந்திராவுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தமிழோட இலக்கியங்களை பற்றி தான் எழுதியிருக்க தவிர தெலுங்கில் எழுதப்படலை, இல்லை வேறு எந்த லாங்குவேஜ்லையும் எழுதப்படலை. ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட தாய் லாங்குவேஜ் தமிழ்ன்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட தாய் லாங்குவேஜ் தமிழ்ன்றோம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட தாய் லாங்குவேஜ் தெலுங்குன்றோம். மலையாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட லாங்குவேஜ் மலையாளம்னு சொல்கிறோம். ஆனால் தமிழும் மலையாளம் ஒன்றா இருந்ததுங்க, பிரிக்கப்பட்டது. சரிங்களா? ஜியாலஜிக்கலாக சில மாற்றங்கள் உருவானதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாங்குவேஜ் மாற்றப்பட்டது. அதே மாதிரி கன்னடாவும் தெலுங்கும் ஒன்றா தான் இருந்தது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் கர்நாடகா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் ரெட்டிஸ் இருக்கிறாங்க, கவுடாஸ் இருக்கிறாங்க, முதலியார்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தெலுங்கு சார்ந்த நிறைய பேர் இந்த ரெட்டின்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் தெலுங்கும் கன்னடா ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ் மலையாளம் ஒன்றா தான் இருக்குது, இதுலேயும் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் வரலாறை பற்றி பேசும்போது தான் என் வரலாறை பற்றி நீ பேசிட்டே அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இது நாட்டு பிரச்சனையாக மாற்றப்படுது. இந்த நாட்டு பிரச்சனையாக சமுதாய ரீதியாக லாங்குவேஜ் ரீதியாக நம்ம போராட்டம் செய்தாலும் கட்சி சார்ந்து உள்ளே வந்து நம்ம கட்சி தான்ப்பா இதுக்குள்ளே மூக்கை விட்டு விரலாட்டணும், கையை விட்டு விரலாட்டணும், காலை விட்டு விரலாட்டணும், நம்ம கட்சியில் தான்ப்பா இந்த லாங்குவேஜ் அடித்து தூக்கணும், கமலை அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை பீத்திக்கிறதுக்கு சில அரசியல்வாதிகளும் உள்ளே வந்து கும்மறத்துக்கு உள்ளே வராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட நிறைய பேர், ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா, மண்டியா சார்ந்தவங்க, அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போகலையா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம், நம்ம கருணாநிதி அவர்கள், அவங்களும் ரெட்டிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தானே, தெலுங்கு சார்ந்தவங்க தானே, அவங்க தமிழ்காரா? அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இல்லைங்களா? எம்ஜிஆர் அவர் சிஎம்மாக இருக்கப்பட்ட காலத்தில் அவர் மலையாளத்திலிருந்து வந்தவர் தான். அவருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது, தமிழ் அண்ட் மலையாளம். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. அவரும் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போகலையா? இப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போனவங்க, இவங்க எல்லாரோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தாக்கா இவங்க எல்லாருமே வேறு நாட்டை சேர்ந்தவங்க தான், வேறு லாங்குவேஜை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்களாம் வந்து நாட்டை ஆண்டுட்டு போகும்போது யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. இந்த மாதிரி தான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர கன்னட சினிமாவட்டும் தமிழ் சினிமாவட்டும் ஒற்றுமையாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இந்த கருத்து வேறுபாடு இந்த சோ கால்டு இந்த ரக்ஷண வேதிக்கை டீமு, இந்த ஹோட்டல் நாகராஜ், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழுக்கு கன்னடாவுக்கு புறம்பாக பேசுகிறாங்க, கன்னடாவை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, கன்னடாவை வந்து மதிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சியை கிளப்பி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரையும் பீதி கிளப்பி வச்சுருக்கிறாங்க கர்நாடகாவில். இதை சார்ந்த நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாருமே அமைதியாக கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்நாடகாவில் எல்லாருமே கொந்தளித்து அப்படியே நெருப்பு பற்ற வச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, தன்னோட தாய்நாட்டை பற்றி தவறாக பேசினா கண்டிப்பாக எல்லாருமே கொந்தளிக்க ஒரு தருணம் தான்.
எனவே இதை சார்ந்து நிறைய இலக்கியங்களை பேசிட்டே போகலாம். தமிழை சார்ந்து நிறைய இலக்கியங்கள் இருக்குது, வரலாறு காணாத இலக்கியங்கள்லாம் இருக்குது. பட் அதை பற்றி பேசினா இன்னும் பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஆகும். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோமோ இல்லையோ அது வேற. இன்னொருத்தர் மதத்தை பற்றி, இன்னொருத்தர் லாங்குவேஜை பற்றி நம்ம தரக்குறைவாக பேசக்கூடாதுன்றது நம்மளுக்கு ஒரு நாகரிகம் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், ஒரு தருணத்தில், ஸோ நிறைய பேன் இண்டியா சினிமா இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. தமிழ்லேருந்து கர்நாடகா போய் நிறைய படங்கள் பேன் இண்டியாவாக உருவம் எடுத்துகிட்ருக்கு. நீங்கள் எக்ஸாம்பிள் கனடாவிலேருந்து நிறைய படம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ பேன் இண்டியாவாக படம் டப் செய்யப்பட்டு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி கன்னடா ஆடியன்ஸும் தமிழ் ஆடியன்ஸும் கலந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உருவாக்கியிருக்கிற இந்த ஒரு தருணத்தில் இந்த மாதிரி டாபிக், இந்த மாதிரி ஒரு டாக்கெல்லாம் தேவையா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இன்றைக்கி கமலஹாசன் நம்ம சிஎம் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுனால அவர் இந்த வார்த்தை வெளியிட்டிருக்கக்கூடாது, அவர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பேசியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஒரு அண்ணன் தம்பியாக பேசியிருக்கலாம், நீ என் தம்பி நான் உனக்கு அண்ணன் அப்படின்னு பேசியிருக்கலாம். காவேரி பிரச்சனை, கர்நாடகா பிரச்சனைலாம் அந்த காலம். இப்போ நம்ம 2 பேருமே அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், அதெல்லாம் வந்து மறந்துடுச்சு, நம்ம வந்து இன்றைக்கி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பேசியிருக்கலாம். ஆனால் இதை சார்ந்து எத்தனை குடும்பம் தமிழ்நாடு மக்கள் கர்நாடகாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அவங்கள நம்ம எல்லாருமே இழிவுபடுத்துகிற மாதிரி தானே, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பிரச்சனையை உண்டாக்கி கொடுக்குற மாதிரி தானே. நம்மளை நம்பி வந்த சிவராஜ்குமார் நம்ம கூப்பிட்ட ஒரு பேச்சுக்கு நம்மளுக்கு மதித்து வந்தார் இல்லையா, கர்நாடகா சூப்பர் ஸ்டார், அவருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுத்தோம்? அவரை நீங்கள் வந்து போற்றி வாழ்த்திருக்க வேண்டாம், இந்த வார்த்தை அந்த சமுதாய அந்த 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 கூட்டத்தில் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமே. இன்றைக்கி இதை சார்ந்து அவருக்கும் ஒரு பிரச்சனை தானே கர்நாடகாவில். கன்னடாவும் தமிழும் சேர்ந்து வாழறது தான் என்னோட சந்தோஷம், என்னோட ஆசை. நிறைய யங்ஸ்டர்ஸுங்க தமிழ்நாட்டில் தான் நம்ம தலையெடுக்கணுன்றது யாருக்குமே இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறி மாறி பொழப்ப தேடி போகிற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம எல்லா மதத்தையும், எல்லா ஜாதியும், எல்லா லாங்குவேஜையும் கலந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே உட்கார முடியாது. ஸோ எல்லா லாங்குவேஜையும் நாம் இந்த கண்ணாடி மாதிரி எந்தெந்த ஊரில் எந்தெந்த லாங்குவேஜை நம்ம பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த கண்ணாடி இப்படி போட்டுக்கிட்டால் போதும். இது தேவைப்படாத போது நம்ம தமிழ் பேசினா போதுன்றது தான் என்னோட ஆசையும் என்னோட சந்தோஷமும். இதை நான் சொல்லலைங்க, ஈவன் கமல் சொல்லியிருக்கிறாரு, வெளியே வரும்போதெல்லாம் கன்னடாவில் பேசுங்க, வீட்டில் இருக்கும்போது மட்டும் தமிழில் பேசுங்கடா அப்படின்னு அவரே அந்த பாட்டை பாடிட்டு இன்றைக்கி அவரே இந்த கன்னடாவுக்காக எதிர்ப்பு தெரிவித்தார்னா எந்த மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.